You all. I hope you guys are staying and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that. So within 24 hours உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா அப்படின்ற பத்தி நம்ம ஒரு prediction வந்து பார்க்கலாம் for all the no contact kind of a situation people. So let's start the reading now. Okay, so when it comes to the reading நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் சம் பீப்பிள் நீங்க நம்ம வந்து பார்க்குறப்போ மேபி இந்த ரீடிங் நீங்க உங்களோட ஸ்பௌஸ்க்காக நீங்க வந்து பார்க்கலாம் ஆர் எல்ஸ் ஒரு ஹெவி மேரேஜ் கைண்ட் ஆஃப் ஒரு இன்டென்ஸ் எனர்ஜி வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் சம்திங் ரிலேட்டட் டு த மேரேஜ் மேரிட்டல் லைஃப் அதை பேஸ் பண்ணி ஓகே லெட் மீ டேக் ஒன் மோர் கிளாரிட்டி. ஓகே, ஸோ 2 திங்ஸ் இங்க வந்து இருக்கு. செட் 1, செட் 2 மாரி. ஏன்னா பிகாஸ் அதுதான் நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நெனச்ச ஒரு விஷயம். லைக் என்ன மாரி ஒரு அவுட்கமா வரும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் நம்ம வந்து பேசிறலாம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒரு அ சம் மேரிட் கைண்ட் ஆஃப் அ பெர்சன் கூட இப்ப நீங்க டேட் பண்றீங்க. அவங்க கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. இல்ல நீங்க இந்த வீடியோவ நீங்க உங்களோட ஸ்பௌஸ்க்காக நீங்க வந்து பார்க்குறீங்க. சம் கைண்ட் ஆஃப் இந்த மாரி ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாரி சில விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ இங்க உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு வந்து என்ன அப்டின்னா, நெறைய விஷயம் இவங்க இந்த மூமெண்ட்ல வந்து நெறைய விஷயம் வந்து அனலைஸ் பண்ணலாம். நெறைய விஷயம் வந்து இந்த பெர்சன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, சில விஷயம் வந்து உங்க பெர்சனுக்கு வந்து கிளாரிட்டியே இல்ல அப்டின்னு தான் சொல்ல முடியும். சுத்தமா அவங்களுக்கு வந்து ஒரு சில கிளாரிட்டி எதுவுமே வந்து இருந்திருக்காது. ஆம் இங்க நம்ம வந்து ஒரு சில கேஸஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் அந்த ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் அப்டின்ற ஒரு விஷயமே தான் இங்க வந்து இருக்கு. ஆ பிகாஸ் இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் த ஃபீமேல் பெர்சன் இந்த கனெக்ஷன்ல யாரெல்லாம் வந்து ஃபீமேல் பெர்சனா வந்து இருக்கீங்களோ, ஸோ நீங்க ரொம்ப வந்து ஒரு மெச்சூரான ஒரு பெர்சனா தான் இருக்கீங்க. நெறைய விஷயத்த வந்து நீங்க வந்து ரொம்ப மெச்சூரா வந்து ஹேண்டில் பண்றீங்க. சில பேருக்கு வந்து ஃபேமிலி ப்ரெஷருமே உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஆ ஸோ ஃபேமிலிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸா இருக்கட்டும், ஸோ உங்க ஃபேமிலிக்கு வந்து நீங்க தான் வந்து ஒரு வொர்க்கிங் வுமனா வந்து இருந்திருப்பீங்க. ஆ ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க மேல வந்து நெறைய அந்த ஒரு ஒரு பர்டன் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்க மேல வந்து நெறையவே வந்து திணிச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆர் எல்ஸ் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இல்ல அப்படின்னா கூட, உங்களோட பெர்சனல் லைஃப நீங்க தான் வந்து மேக்ஸிமம் டேக் ஓவர் பண்ற மாரி தான் வந்து இருந்திருக்கும். மத்தவங்க வந்து ஹெல்ப் பண்றதோ, சப்போர்ட் பண்றதோ அது வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இருந்திருக்கும். வென் கம்ஸ் டூ பேரண்ட்ஸோட விஷயம் நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ அவங்கனால வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த டைம்ல வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது. செய்யக்கூடிய ஒரு பேரண்ட்ஸாவும் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா, லைக் வென் கம்ஸ் டூ ஃபைனான்ஷியல் லெவல்ல நம்ம வந்து பார்க்குறப்ப, சர்டைன் அவங்களுக்குமே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு வயசான ஒரு பேரண்ட்ஸாவும் இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில, ஸோ இங்க மேக்ஸிமம் அந்த ஃபீமேல் அப்படின்ற ஒரு பெர்சன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரீடிங்ல மேக்ஸிமம் கேஸஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு எப்படி சொல்றது? சில பேருக்கு வந்து நீங்க ஒரு
சிப்லிங்ஸே இல்லாம கூட உங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லாம நீங்க மட்டும் நீங்க தனியா தான் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஒரு 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 பொண்ணா நீங்க வந்து வளர்ந்திருப்பீங்க. ஸோ அப்படி அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்க்குறப்ப வீட்ல நெறைய ஒரு சில கஷ்டம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து எடுத்து அந்தந்த விஷயத்த நீங்க வந்து அடையிற மாரி தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்றப்போ உங்களோட லைஃப் வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான லைஃபா இருக்க மாரி வந்து தெரியல. ஓகே. அந்த செகண்ட் திங் உங்க பெர்சன வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து இது ஒரு லவ் மேரேஜ் இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அண்ட் அதே மாரி உங்க பெர்சனோட சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப ஒரு ஏஜ் டிஃபர் வந்து இருக்கலாம். ஸோ உங்களோட ஏஜ கம்பேர் பண்ணும்போது உங்க பெர்சனோட ஏஜ் கொஞ்சம் கம்மியா வந்து இருந்திருக்கும். த மேல் பெர்சன் ஹியர் ஓகேங்களா? சில செட் ஆஃப் பீப்பிள்க்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் தோ நீங்க 2 பேரும் ஒரே ஏஜ்ல இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஏஜோட அவங்க ஒரு மூத்த பெர்சனா இருந்தாலும் சரி, பட் அவங்க பண்ற அந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்ட்ல வந்து பார்க்குறப்ப, எங்க அவங்க ஏதோ ஒரு மாரி மெச்சூர் இல்லாம அவங்க சில விஷயம் வந்து பண்றாங்களோ, ஏன் அவங்க இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க? அதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து சடனா கேப்சர் பண்ணிடுறீங்க. ஈஸியா உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு வந்து புரியுது. இதோட இம்பாக்ட் எப்படி போகும்? இந்த விஷயம் நம்ம வந்து பண்ணா இதோட தாக்கம் எப்படி போகும்? இது ஒரு நல்லதா முடியுமா? இல்ல கெட்டதா முடியுமா? இவங்கலாம் ஏன் இந்த மாரி பேசுறாங்க? இவங்க எதனால இப்படி பிஹேவ் பண்றாங்க? அப்படின்ற மாரி ஸோ உங்கனால வந்து அத ஈஸியா வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு தொலைநோக்கு பார்வை மாரி தான். உங்களால ஈஸியா அத வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். உங்களால அந்த அவுட்கம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். உங்களால அந்த அவுட்கம் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க உங்க லைஃப்ல நெறைய விஷயம் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க வந்து அடிபட்டு, ஒரு கஷ்டப்பட்டு நீங்க ஒரு லைஃப்ப நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து இது ஒரு ஆப்போசிட் பெர்சன் இந்த மாரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நெனைக்கும்போது, இதுக்குரிய ஒரு ரிசல்ட் இதுவா தான் இருக்கும் அப்படின்றது, அந்த ஃபீமேல் பெர்சன் யாரெல்லாம் நீங்க வந்து பார்க்குறீங்களோ சரி, இல்ல ஃபீமேல் பெர்சனோட ரோல் நம்ம வந்து பார்க்குறப்ப ஏன்னா இங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு ஆக்சுவலா. ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு அப்படின்றனால தான், நான் இந்த விஷயத்த நான் வந்து சொல்றேன். ஸோ அப்படி அந்த ஃபீமேல் பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்ப, ஸோ அவங்கனால ஈஸியா ஒரு விஷயத்த வந்து கிராப் பண்ண முடியுது. ஆனா அதுவே வென் கம்ஸ் டூ த மேல் பெர்சன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்ட்ல அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உங்க அளவுக்கு அவங்களால வந்து கிராப் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. கண்டிப்பா அந்த விஷயத்துல அவங்க வந்து ஃபெயிலா தான் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். யார் எப்படி வந்து பேசுறாங்க, என்ன உள்நோக்கத்தோட வந்து பேசுறாங்க, எதுக்காக அப்படிலாம் வந்து பேசுறாங்க அப்படின்றது எதுவுமே அவங்களுக்கு வந்து யோசிச்சு பார்க்கிறதோ, ஒரு பிரிச்சு பார்க்குற தன்மையோ அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க கேஷுவலா சரி ஒரு 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 எதிரியா இருந்தாலும் சரி, ஸோ இன்னைக்கு இவன் என்கிட்ட நல்லா தானே பேசுறான். ஸோ நான் எப்பயும் போல பேசுறேன். அப்படின்ற மாரி ஒரு இன்டென்ஷன்ல தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அந்த மாரி தான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, லைக் ஒரு 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 அந்த எப்படி சொல்றது? லைக் அவங்களுடைய ஒரு எனிமியா இருந்தா கூட அவங்களுக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்றாங்க அப்படின்னு இருந்தா கூட சரி, அவன் என்கிட்ட இப்ப நல்லா பேசுறான்ல. அப்ப அவன் திருந்திட்டான். அவன் மாறிட்டான். அவன்ட்ட நான் ஏன் என்னோட வெறுப்ப போய் காட்டணும்? நான் எப்பயும் போல நார்மலா எப்பயும் போல பேசுற மாரி நான் பேசுவேன். அப்படின்ற மாரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பாங்க. வேரல்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த பெர்சனோட அந்த வந்து பேசக்கூடிய ஒரு பெர்சனோட நோக்கம் என்ன? அதனால என்ன ஒரு பாதிப்பு வரப்போகுது? எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து தெரியும். ஆனா உங்க பெர்சன் அங்க அப்படியே ஆப்போசிட்டா வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ உங்க 2 பேருக்குள்ள ஒரு வைப் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு மிஸ்மேட்சான ஒரு வைபா வந்து இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இந்த பெர்சன் வந்து லைக் ஒரு சூட்டபிளான ஒரு பெர்சனா இல்ல, ஒரு அன்ஃபிட் கைண்ட் ஆஃப் அ பெர்சன் அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து அந்த மாரி தான் நீங்க வந்து திங்க் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்ப இவ்வளோ தூரம் ஏன் இவங்க வந்து இருக்காங்க? ஏன் இவங்களுக்கு எதுவுமே வந்து புரிய தெரியல? ஏன் இவங்கனால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சுயமா ஏன் இவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க? அப்படின்ற மாரி உங்களுக்கு இவங்கள பத்தின நெறைய அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன்லயே தான் நீங்களுமே வந்து இருந்திருப்பீங்க. வேறல்ஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வைஸ்னாலும் சரி, அந்த ஒரு எமோஷனல் வைஸ்னாலும் சரி, அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்னாலுமே சரி, இந்த பெர்சன் வந்து எதுலயுமே குறை வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் மாரி தான் வந்து இருக்கு. ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு அந்த வெளி வட்டாரம், அது வெளி அது அந்த சர்க்கிள் ஆ ஸோ அதில தான் இவங்க வந்து கொஞ்சம் லேக் ஆறாங்க. அவங்களோட பெர்சன் நம்ம வந்து பார்த்தது மேல் பெர்சன் ஓகேங்களா? மத்தபடி வென் கம்ஸ் டூ த ரிலேஷன்ஷிப் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, எல்லா விதத்திலயுமே இந்த பெர்சன் வந்து நல்லா ஒரு பேசக்கூடிய ஒரு பெர்சனா தான் இருக்காங்க. இந்த பாண்ட் இன்னும் நல்ல லெவலுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். அண்ட் அதே மாரி சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்க பெர்சனுக்கு வந்து ஃபைனான்ஷியல் லெவல்ல வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா, அதுவுமே எக்ஸ்ட்ரா மெசேஜஸா வந்திருக்கு. த மேல் பெர்சன் நான் சொல்றேன். ஸோ ஃபைனான்ஷியல் லெவல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க அந்த மாரி பிசினஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயத்துல ஏதாவது பண்றாங்க அப்டின்னாலுமே சரி, அதுலயுமே அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அண்ட் பொதுவா அவங்க எந்த ஒரு பிரைவேட் செக்டார்ல அவங்க வொர்க் பண்றாங்க அப்டின்னாலுமே சரி, ஒரு நல்ல ஒரு டிசிஷன் அவங்க வந்து கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹை போஸ்ட்டோ, இல்ல ஏதாவது ஒரு நியூ ஜாப்க்காக ஜாயின் பண்றாங்க அப்டின்னாலுமே, அங்க ஒரு நல்ல சேலரி அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஃபைனான்ஷியல் லெவல்ல உங்க பெர்சன் வந்து இன்னுமே நெறைய வந்து ஸ்டேபிள் ஆவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்
பார்த்தோம் அப்டின்னா, லைக் அது அகெயின் இங்க வந்து ரிலேஷன்ஷிப் சாப்டர் அப்டின்னு வரும்போது, இட் இஸ் பி லைக் எ மியூச்சுவல் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான். சில பேருக்கு வந்து நீங்க 2 பேருமே வந்து ஒரு மீன ராசியா இருக்கலாம். சில பேருக்கு நீங்க 2மே வந்து ஒரு தனுஷ் ராசியா வந்து இருக்கலாம். சில பேருக்கு நீங்க 2மே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு டோரஸோட எனர்ஜிஸா வந்து இருக்கலாம். ஆரல்ஸ் வந்து எப்டி நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஒரு மீன ராசியோட எனர்ஜிஸ் இருக்கு, தனுஷ் ராசியோட எனர்ஜிஸ் இருக்கு, ரிஷப ராசியோட எனர்ஜிஸ் இருக்கு, அண்ட் தென் மகர ராசியோட எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒரு பர்ட்டிகுலரா வந்திருக்கு. அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, மேச ராசியோட எனர்ஜிஸுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து லைக் 2 பேருமே வந்து ஒரு சேம் ஜோடியாக் சைன் உள்ள ஒரு பெர்சனாவும் இருப்பீங்க அப்டின்ற ஒரு விஷயம் தான் இங்க அதுவுமே நான் வந்து இங்க கிளியரா நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஜோடியாக் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு அப்டின்றனால நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தபடி எல்லாருக்குமே இது காமனா ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு ரீடிங் தான். ஸோ, இப்ப அந்த மாரி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் வைஸ்னாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்னாலுமே சரி, நல்லபடியா ஒரு நல்ல ஒரு குரோத்துக்கு கண்டிப்பா வந்து போக தான் செய்யும். உங்களோட பெர்சனுக்கு ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த மேல் பெர்சன் யாரெல்லாம் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க மேல் பெர்சன் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த இத நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கரியர் வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபைனான்ஷியல் லெவல்ல நல்ல ஒரு மனி ஃப்ளோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு குட் டைம் பீரியடுக்கு உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ்லயும் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு ஃபீமேல் பெர்சன் வாட்ச் பண்றீங்க. நீங்க லைக் உங்களோட மேல் பெர்சன நெனச்சு நீங்க வாட்ச் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட லைஃப்ப நீங்க வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு தொழில்னாலும் சரி, ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, இனிமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பீரியடா வந்து இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கிறப்ப, நீங்க அத நெனச்சு வந்து வருத்தப்படணுமோ, இல்ல கவலைப்படணுமோ, அது எதுவுமே நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா, ஒரு சில குரோத் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்லயும் வரும். ஃபைனான்ஷியல் லெவல்லயும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் இம்ப்ரூவ்மென்ட் கண்டிப்பா வந்து இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. அண்ட் அதே மாரி இவங்க கூட ஏதாவது இப்போ ஒரு சிப்லிங்ஸ் இருக்காங்க. பர்ட்டிகுலரா வந்து ஒரு தம்பி அந்த மாரி யாராவது இருக்காங்க அப்டின்னா, ஸோ அவங்க த்ரூமே இந்த கனெக்ஷன்ஸ்ல என்னென்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஆச்சோ, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் இனிமே இந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்டின்னா ஃபியூச்சர்ல நெறைய விஷயத்துல இவங்களுமே வந்து நல்லா ஒரு சில மெச்சூரா இவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. நெறைய ஒரு சில விஷயம் வந்து இவங்களுக்குமே வந்து புரிஞ்சிருக்கு. இவங்களுமே நெறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி தான் நம்ம வந்து லைக் ரொம்ப கிளியராவே வந்திருக்கு. இந்த ரீடிங்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஃபியூச்சர்லயுமே இந்த பெர்சன் நம்ம வந்து நெறைய விஷயத்துல ரொம்ப மெச்சூரா வந்து இருப்பாங்க. நெறைய விஷயங்கள் மெச்சூரா வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே இந்த பெர்சன வந்து எப்படி சொல்றேன்னா, லைக் ஒரு டிஃபரண்ட் வெர்ஷனா தான் நீங்க வந்து பார்ப்பீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எக்ஸாக்ட்லி லைக் இந்த மாரி ஒரு 2.0 வெர்ஷன் ஒரு 3.0 வெர்ஷன் அந்த மாரி தான் நீங்க வந்து உங்க பெர்சன வந்து பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பா நெறைய சேஞ்சஸ் உங்க பெர்சனோட சைட்ல இருக்கும். ஸோ இது நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஃபார் த செட் ஒன் பீப்பிள். ஃபார் த செட் 2 பீப்பிள் இன் கேஸ் இப்ப நீங்க வந்து ஒரு மேரிட் அந்த மாரி எதுவுமே கிடையாது. பட் நீங்க ஒரு இந்த பெர்சன் கூட ஒரு லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறீங்க. இவங்க உங்கள வந்து மேரேஜ் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. இல்ல மேரேஜ் பத்தின ஏதாவது ஒரு சில டாக்ஸ் போயிருக்கு அப்டின்னா, பாஸ்ட்ல அவங்களோட ஃபேமிலிஸ்னாலயோ, இல்ல அவங்களோட சிப்லிங்ஸ்னாலயோ ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் உங்களோட பெர்சனோட டைம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேருக்கு இந்த டிசம்பர் மந்த்லயே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க இந்த மாரி லைக் சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப ஆல்ரெடி நீங்க என்கேஜ்மென்ட் கூட நீங்க வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. பட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, திருப்பி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைகள வந்து உண்டாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள் ஏதாவது இருந்தா கூட, அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏத்த மாரி மாறும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இங்க வந்து லைக் உங்களோட மேரிட்டல் லைஃப்‌க்கு வந்து ஒரு எஸ் அப்டின்ற ஒரு மெசேஜஸ் மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ நீங்க சீக்கிரமாவே உங்களோட பெர்சன நீங்க வந்து மேரேஜ் பண்ணலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட சிப்லிங்ஸ் வந்து பாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு ஒரு விரோதியா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களால ஒரு பெரிய பிரச்சனைகள வந்து உருவாக்குனாலும் சரி, அந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா வந்து சால்வ் ஆகும். ஆ ஸோ அவங்களோட சிப்லிங்ஸ் யாரா இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுமே வந்து உங்ககிட்ட ரொம்பவே வந்து பாசமா வந்து பேசுவாங்க. உங்ககிட்ட அந்த அந்த ஒரு பாண்ட் வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த ஜட்ஜ்மென்ட் மைண்ட் செட் இனிமே வந்து இருக்க போறதில்ல. அவங்கனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதும் கிடையாது. அவங்களுமே உங்ககிட்ட நல்லா தான் வந்து பேசுவாங்க. நல்லா தான் வந்து பழகுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் இங்க வந்து ஒரு ஹேப்பி ஃபேமிலியோட வைப் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ ஐ அம் ரியலி சோ ஹேப்பி. ஏன்னா இந்த கார்ட் நான் வந்து பார்க்குறப்ப வந்து என்னன்னா, ஏன்னா இங்க டபுள் செட் தெரிஞ்சனால தான் இதோட அவுட்கம் எப்படி போகுது, அதோட அவுட்கம் எப்படி போகுது அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக நான் வந்து பார்த்தேன். பட் எனிவே அவுட்கம் வைஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கமா தான் இருக்கு. ஸோ எந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் சரி, எந்த தேர்ட் பார்ட்டினால எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, ஸோ எதுவுமே இங்க வந்து இனிமே வென் கம்ஸ் டூ த ஃபியூச்சர் அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே வரப்போறது கிடையாது. ஸோ மோர் ப்ராபப்ளி அகைன் அந்த ஒரு கிரீன் சிக்னல் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஏன்னா இந்த கனெக்ஷன்ஸ் கண்டிப்பா ஒரு சோல்மேட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு கனெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் கண்டிப்பா அந்த ஒரு
மேரேஜ் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ப டிசர்விங் பண்ணக்கூடிய ஒரு கனெக்ஷன் அப்படின்ற பட்சத்தில, ஸோ நீங்க தாராளமா அந்த விஷயத்த நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நீங்க நெனச்ச மாரியே உங்களோட பெர்சன நீங்க வந்து மேரேஜ் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ கங்கிராச்சுலேஷன் ஃபார் யூ கைஸ். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் ஸோ மேரிட்டல் லைஃப்ல என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அது எல்லாமே டெஃபினட்டா வந்து ஃபிக்ஸ் ஆக தான் செய்யும். ஸோ சிப்லிங்ஸ் த்ரூ நெறைய ஒரு சில ஹெல்ப் கண்டிப்பா வந்து கிடைக்க தான் செய்யும். ஸோ அகெயின் ஃபைனான்ஷியல் வைஸ்னாலும் சரி, அண்ட் உங்களோட பெர்சனுக்கு பொதுவாவே ஒரு குட் டைம் தான். ஓகேங்களா? உங்க பெர்சனுக்கு பொதுவாவே ஒரு குட் டைமா தான் இப்ப வந்து இருக்கும். ஃபைனான்ஷியல் லெவல் அண்ட் அஸ் வெல் அஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஸ்டேட்டஸ் எதுனாலுமே சரி. ஸோ லைக் அதனாலேயே நெறைய பாசிட்டிவிட்டி சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து லைக் என்ன சொல்றது? ஸோ அதான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா உங்க பெர்சனுக்கு அந்த ஒரு செகண்டரி தாட் இருக்க போறது கிடையாது. ஒரு ஓவர் திங்கிங் இருக்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு சில விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஆனா உங்க பெர்சன் ஒரு சில விஷயத்துல லேக் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அவங்களோட லைஃப்ல குறைன்னு இருந்த எல்லா ஒரு விஷயமே வந்து பார்க்குறப்போ, அது அது எல்லாமே அங்க கிளியர் ஆகுது அப்படிங்கிறப்போ, அந்த பெர்சனோட மைண்ட் செட்டுமே வந்து கிளியர் ஆக தான் செய்யும். ஸோ உங்க 2 பேரோட வைப்புமே இப்போ வந்து ஒரு இன்னும் நல்ல ஒரு வைபாவும் சரி, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவும் சரி, நல்ல ஒரு குரோத் அண்ட் நல்ல ஒரு கிரேஸ் பீரியடா வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ ஓவரால் இட் இஸ் a வெரி குட் ரீடிங் பை த வே. ஸோ டெஃபினட்டா உங்க பெர்சன் வந்து லைக் வித்தின் 24 ஹவர்ஸ் உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து கான்டாக்ட்மே பண்ணலாம். அண்ட் நெறைய ஒரு சில சேஞ்சஸ்மே நீங்க வந்து பார்க்கலாம். டே பை டே அண்ட் அஸ் வெல் அஸ் வித்தின் ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளேயே நீங்க இந்த சேஞ்சஸ் எல்லாமே நீங்க வந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யூர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே வந்து கொடுங்க. ஆல் டீடைல் நான் ஹெல்ப் பண்ண கமெண்ட்ல நான் வந்து குடுத்துருப்பேன். யூ கேன் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் இது போல இன்னும் மல்டிபிள் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டேரட் ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அப்படியே நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ்னாலுமே சரி, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லைக் பிரேயர், ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க என்னோட ஹைலைட் பின்னாடி கமெண்ட்ல என்னோட வாட்ஸ்அப் அண்ட் அண்ட் as well as என்னோட இன்ஸ்டாகிராம் டீடைல் நான் வந்து குடுத்துருப்பேன். நீங்க அதில போய் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ வித்தின் லைக் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட் ப்ரிடிக்ஷன்ஸா தான் எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் அகைன் அண்ட் அகைன் ஐ வாண்ட் ரிப்பீட் த சேம் திங். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வந்து குடுங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ அதான் என்ன ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில உங்களோட ஹைப்ப நீங்க கண்டிப்பா வந்து குடுங்க. ஸோ தட் இந்த வீடியோஸ் இன்னும் நெறைய பேருக்கு அது ரீச் ஆகும். அண்ட் தென் நெறைய பேருக்கு இது ஒரு கைடன்ஸாவும் இருக்கும் அப்படின்ற பட்சத்துக்காக தான். ஸோ ப்ளீஸ் டூ தட் ஹெல்ப் ஃபார் மீ. ஸோ see you guys next time. Until love you all. Take care. Bye.